பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லா மனசுலையும் எழுந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த கேள்விகளுக்கு பதிலா சரவண விக்ரம் தான் இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி வெளியில போயிருக்காரு. அதுவும் இன்னைய எபிசோட், அதாவது சாட்டர்டே எபிசோட்லயே சரவண விக்ரம் எவிக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. பிக் பாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 80 நாட்கள் ஆயிடுச்சு. அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னும் 10 கண்டஸ்டன்ட் இருக்கிற காரணத்தினால இந்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. சோ அந்த விதத்துல வச்சு பார்க்கும்பொழுது பிக் பாஸ் வீட்டுல சரவண விக்ரம்க்கு அடுத்து யார் எவிக்ட் ஆவா அப்படின்னு பார்த்தா ரவீனா அவர்கள் தான் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அன்அபிஷியல் போலிங் வச்சு பார்க்கும்போது ரவீனா அவர்களுக்கான ஓட்டு தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரவீனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களோட செல்ஃப் கேம் விளையாடாம மணிக்காக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் ரவீனா மேல அதிகமா வைக்கப்பட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரவீனா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுறது இல்ல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டும் ரவீனா மேல வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரவீனாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ரவீனா மேல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தவங்க தான் வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒருத்தர் எவிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ரவீனாவும் இருக்கிற காரணத்தினால இந்த வாரம் ரவீனா தான் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில எழுந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரவீனா தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் எவிக்ட் ஆகணும், அவங்க வெளியில போனாதான் மணி அவரோட கேமை வந்து ஒழுங்கா விளையாடுவாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க எல்லாம் சொல்லுங்க, இது வரும் டபுள் எவிக்ஷனா இருக்குமா இருக்காதா? சப்போஸ் டபுள் எவிக்ஷனா இருந்தால் ரவீனா பிக் பாஸ் விட்டு வெளியில போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.